Hello பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். NEET 2027க்கு 2 வருஷத்துக்கான ரோட் மேப். ஸோ நீங்கள் இப்போ தான் 10th முடிச்சுட்டு 11th போகிறீங்கன்னா திஸ் டைம் இஸ் கோல்டு பசங்களா. இந்த நேரத்தை நீங்கள் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த 2 வருஷத்தை செம்மையாக ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க அப்படின்னா NEET 2027 நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கிளாஸ் 11th இப்போ தான் போறீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ், உங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஹேஸ் டு பி ஆன் ஃபவுண்டேஷன் பில்டிங். ஓகே, now what do I mean by foundation building? கான்செப்டுவலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம அதை சூப்பராக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ கான்செப்ட்ஸே புரியல அப்படின்னா தென் அவர் ப்ரிப்பரேஷன் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் NCERT பிகாஸ் அதான் நம்ம சிலபஸ். அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ லைன் பை லைன் இப்போத்துலேருந்தே நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது NCERTயில் ஃபோக்கஸ் கொடுங்க. நவ் ஆரம்பிக்கும் போதே நான் 5 சாப்டர் முடிச்சிட்டேன், 10 சாப்டர் முடிச்சிட்டேங்கிற பேஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒவ்வொரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிதானமாக கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஏன்னா நிறைய பசங்க பண்ணுற தப்பு, ஆரம்பத்தில் ஒரு மாதம் பயங்கர எனர்ஜியில் அப்படியே சாப்டர் மேலே சாப்டர் அதுக்கப்புறம் அப்படியே உஸ்ஸும் கிராஃப் கீழே போயிடும். ஸோ அது இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த 2 வருஷத்தை நீங்கள் டார்கெட்டாக வச்சு ஸ்டார்ட் ஸ்லோ அண்ட் டேக் 1 ஸ்டெப் அட் அ டைம். இன்னும் நீங்கள் ஏப்ரல்லேருந்து ஜூன் 2025, ஸோ அதாவது நீங்கள் இந்த டைமில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கிளாஸ் 11 பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் கோச்சிங் எதில் போகிறீங்களோ ஒரு சிங்க் இருக்கும். நிறைய ஃபோக்கஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டைம் கொடுங்க. ஸ்பீடாக முடிக்கிறோங்கிறது இல்லாமல் டேக் இட் ஷார்ட். NCERTக்கு நோட்ஸ், ஃபார்முலா ஷீட், சீட் ஷீட் எல்லாமே வந்து ரெடி பண்ணுங்கள் ஆஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங். பிகாஸ் இதெல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் மேரத்தான் நீங்கள் ஓடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள். பேசிக்காக MCQ சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு செட் ஆஃப் MCQs நீங்கள் வச்சுக்கிட்டா கூட இட் இஸ் a குட் thing to start with. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இப்போ ஏப்ரல் ஜூன்லலாம் பண்ணணும். ஜூலையிலேருந்து அக்டோபர் as your days are passing by, start finishing 60 to 70% of class 11th ஓட syllabus. okay, so class 11thல நீங்கள் படிக்கும் போதே previous year questions எடுத்து படிங்க. and then நீங்கள் weekly test எழுதுங்க. time bound MCQ எல்லாமே இப்போவே நீங்கள் பண்ணி by October at least 60-70% of 11th standard you should be completely comfortable with. okay, then as you move into the next year, ஒரு February of next year வரப்ப நீங்கள் class 11th portion முடிச்சிருக்கணும். okay, so by then உங்களுக்கு NCERT ஃபுல்லாக ஸ்கூல்லையும் கவர் பண்ணி முடிச்சிருப்பாங்க, கோச்சிங்லையும் கவர் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம அட்லீஸ்ட் வந்து கிளாஸ் 11th சிலபஸை ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதுகிற அளவுக்கு we should be confident, we should know the NCERT properly, question paper practice எல்லா டாப்பிக்கும் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு எரர் நோட் புக் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ கிளாஸ் 11th இது வரைக்கும் நம்ம படித்ததில் இதெல்லாம் என்னோட வீக் ஏரியாஸ், இதெல்லாம் என்னோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போவே நீங்கள் படிக்கும்போது ஃப்ளாஷ் கார்ட்ஸ், அதாவது நம்ம மைண்ட் மேப்ஸோ ஃப்ளோ சார்ட்ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் எதெல்லாம் கஷ்டமான டாப்பிக்கோ அதெல்லாம் ஈஸியாக எப்படி படிக்கலாம், இது எல்லாமே வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. now next phase வந்து acceleration. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு சாப்டராக ஒவ்வொரு கான்செப்டாக பண்ணி we were in our conceptual building phase. okay, foundation phase. now phase 2 acceleration-ல கிளாஸ் 12க்குள்ளே என்டர் ஆன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் 12த்தையும் முடிக்க போகிறோம், 11த்தையும் மறக்காமல் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இதை எல்லாத்தையுமே ரெகுலராக பண்ண போகிறோம். அதுதான் கீ. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, அடுத்த வருஷம் ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் 11th எல்லாம் முடிச்சிட்டிங்களா, மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் அப்போ தான் நீங்கள் கிளாஸ் 12 ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் கிளாஸ் 12க்குள்ளே காலடி எடுத்து வைப்பீங்கிறப்ப யூ ஸ்டார்ட் ஸ்டடியிங் கிளாஸ் 12th. பட் பேரலலாக அட்லீஸ்ட் 2 to 3 times a week வந்து இந்த டே நான் 11th ரிவைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் பேரலலாக 11th ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நான் அதே போல் வந்து PYQ சால்வ் பண்ணும்போது நீங்கள் புதுசாக பண்ணுற 12th நீங்கள் பண்ணுற மாதிரி சைடில் 11th PYQs நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது டியூவல் சிலபஸ் டெஸ்ட், அதாவது 11th அதை பழைய 11th ப்ளஸ் இப்போ நான் படிக்கிற 12th அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கான ரிவிஷனையும் சேர்ந்து ஆரம்பிக்கணும். தென் ஜூலைலேருந்து அக்டோபர் அடுத்த வருஷம் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்,
ஓகே நான் வந்து சைமல்டேனியஸாக 11th பண்ணிட்டு இருந்தேன் பட் இந்த டிரெக்ஷனில் 12th பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பை அக்டோபர் என்டையர் 12th சிலபஸை முடிச்சிடணும். மேம் ஒரு வருஷம் டைம் கொடுத்தீங்க 11th என்ன 6 மாதம் தான் கொடுக்குறீங்க 12th அப்படின்னா அதனால தான் ஆக்சலரேஷன் ஃபேஸ்ன்னு நான் சொன்னேன். ஓகே ஸோ எல்லாத்துக்கும் சமரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து நம்ம ரிவிஷனுக்கு சீட் ஷீட்டு ஃபார்முலா ஷீட் எல்லாம் டெவலப் பண்ணுறதுலேருந்து லைன் பை லைன் கவர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கிளாஸ் 12th நம்ம அக்டோபருக்குள்ளே முடிச்சாகணும். And by then we should be able to do full length ஆன mock test. Okay, now last phase இதுக்கு அடுத்து வரப்போற 6 மாசம் வந்து is going to be your revision and test mode. So பயங்கர ஃபயரா மூணாவது phase குள்ள நம்ம போகும்பொழுது என்னெல்லாம் நம்ம இது வரைக்கும் படித்தோமோ இந்த 1.5 வருஷத்தில் என்னெல்லாம் படித்தோமோ அதை மெமரியில் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்போ தான் நம்ம ஸ்பீட் அண்ட் அக்யூரசியில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ஸ்லோவாக ஸ்டடியாக கான்செப்டை முடிக்கிறோம் 12th 11th எல்லாத்தையும் வந்து மெதுவாக பொறுமையாக சவச்சு சாப்பிட்றதுக்கான டைம் இது. ஓகே இதை முடிச்சாச்சு அப்படின்னா தென் அட்டகாசமாக வந்து எவ்வளோ டக்குன்னு என்னால் எப்படி பண்ண முடியும் எங்கெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நான் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு எங்கெல்லாம் எனக்கு வந்து அங்கங்கே ஓட்ட விழுந்திருக்கு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே வீக்காக தண்ணி ஒழுகுது அப்படின்றதுனா அதெல்லாம் டிங்கரிங் பண்ணி ஃபுல்லாக எல்லா கேப்ஸையும் க்ளோஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேஸோட ஆப்ஜெக்டிவ். ஸோ நவம்பர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் நம்ம சிஸ்டமிக்காக ரிவைஸ் பண்ணணும். படித்தது எல்லாத்தையுமே குயிக்காக எல்லாமே மைண்டில் இருக்கிற மாதிரி 11th 12th சொல்லிட்டு ஒரு 8லேருந்து 10 வாரம் கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டு we have to revise all the concepts. Then alternate day test. ஓகே ஸோ நம்ம வந்து ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு அப்புறமா அதுக்கான அனாலிசிஸ் அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா அனாலிசிஸ்ன்னு சொல்லி நம்ம ஆல்டர்னேட் டே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்து எரர் நோட் புக்கை டெய்லி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே இங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த எரர் அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஃபெப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பீக் பர்ஃபார்மன்ஸ் மோட் தான். ஓகே ஸோ 2லேருந்து 3 மார்க் டெஸ்ட் எவ்ரி வாரம் எழுதிக்கிட்டே வரும். என்சிஆர்டியை மினிமம் 3 to 4 டைம்ஸ் நம்ம ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறோம். 90+ MCQs அட்லீஸ்ட் பயாலஜியில் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். மிச்சப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து லாஸ்ட் மினிட்கான ஃபார்முலா டயக்ராம் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே நம்ம கையில் அப்படியே ரெட்டியாக இருக்கணும். ஓகே ஸோ எல்லாமே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் மாக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப அவ்வளோதான். when it comes to exam day you will be easy peasy-ஆ ஒரு கூல் அஸ் அ குக்கம்பருங்கிற மாதிரி சூப்பராக நம்ம போய் எக்ஸாமில் ஹிட் பண்ணலாம். நான் இதெல்லாம் கேட்கறதுக்கு சூப்பராக இருந்தாலும் நீட் டாப்பர்ஸ் ரெகுலராக இருக்கிற சக்ஸஸ் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் திங் ஒரு நாள் ரெஸ்ட் டே இருக்கும் ஆனால் 6 நாள் உன்னதமாக படிப்பாங்க. அதுதான் முதல்ல. என்சிஆர்டிக்கு மெயின் ஃபோக்கஸ் கொடுத்து பயாலஜி கெமிஸ்ட்ரியை ஃபுல்லாக நீங்கள் அதுலேயே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸுக்கு நிறைய நியூமெரிக்கல்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ரிசோர்ஸ் ஓவர்லோட் அதாவது இங்கேருந்து படிக்கிறேன் அங்கேருந்து படிக்கிறேன்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு புக்கை வச்சு ஸ்டாண்டர்டாக படிங்க. அதுதான் டாப்பருடைய மெயின் சீக்ரெட். ஓகே தென் ரெண்டாவது ஆக்டிவ் ரீகால். எனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு புக்கே இல்லாமல் ஐ ஷுட் பி ஏபிள் டு ரிவைஸ் ஆல் த கான்செப்ட்ஸ் இன் மை ஹெட். அது இருந்ததுனாவே இஸ் அ 100% கெயின் ஃபார் யுவர் கான்செப்ட்ஸ். ஓகே அண்ட் தென் அஃப்கோர்ஸ் த்ரூ அவுட் இந்த 2 வருஷமும் நான் வந்து தூங்காமல் படிக்கிறேன் கண்முழிச்சு படிக்கிறேன் என்ன உடம்பு வருத்திண்டு படிக்கிறேங்கிறது இல்லாமல் குட் ஸ்லீப் குட் மென்டல் ஹெல்த் குட் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிவிடுங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் வில் டேக் யூ டு த டாப் பசங்களா. ஸோ நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து 19th அன்னைக்கு நடக்க போகுது. பட் இதுக்கப்புறமா வரிசையாக வி ஹேவ் அதர் வெபினார் ஷெட்யூல் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ நீட்டை நீங்கள் எதுக்காக வேண்டி அட்டென்ட் பண்ணணும் அண்ட் இது வந்து உங்களுக்கு எப்படி பெனிஃபிஷியலாக இருக்க போகுதுங்கிறது எல்லாமே இந்த வெபினாரில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதை தாண்டி உங்களுக்காகவே நம்ம தலை ப்ரோ பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம் பசங்களா. இப்போ நீங்கள் கிளாஸ் 11th உங்களோட நீட் 2027 கிராக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைமரி கோர்ஸ் இது. ஓகே ஸோ நம்ம ஜூன் 2025 we are going to start and இந்த ஜூன் கிளாஸஸ்லேருந்து உங்களுக்கு 11th அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணி 12th வரும்போது நீங்கள் 12th படிப்பீங்க 11th சைமல்டேனியஸாக ரிவைஸ் பண்ணுவீங்க. எல்லாமே நான் சொன்ன ஷெட்யூல் பிரகாரம் சூப்பராக கைடன்ஸோடு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு வேளை 12th பசங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 12th நீங்கள் வீட்டில் இருந்தபடியே போர்டு எக்ஸாமுக்கும் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம தளபதி பேட்ச். நம்ம தளபதி பேட்ச் இஸ் ஓன்லி 16,499 ஃபார் தி என்டையர் இயர் பசங்களா. ஓகே ஸோ இதில் வந்து உங்கள் என்டையர் லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் பிவைக்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக மெட்டீரியல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே
அண்ட் நம்ம தளபதி ப்ரோ கிளாஸஸ் வந்து ஆஃப்லைன் ஆன கிளாஸ் ஃபார் த 12th படிக்கிற பசங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களோட போர்டு எக்ஸாம் ஆஸ் வெல் as உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் சூப்பராக முடிச்சிடலாம். அண்ட் கிளாஸஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் கிளாஸ் இருக்கும், 1 நாள் லீவு, திருப்பியும் 2 நாள் கிளாஸு 1 நாள் லீவு. சண்டே நீங்கள் வந்து டெஸ்ட் மட்டும்தான் எழுதணும். நான் இந்த டெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி டெஸ்ட் மட்டும் இல்லாமல் மந்த்லி டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், இது எல்லாமே வந்து will improve familiarity, will improve concept strength and சைமல்டேனியஸாக நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணும்போது எங்கே தப்பு பண்ணுறோம், வீக் ஏரியாஸ் எதுங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி நம்ம வச்சுருக்கிற ஆன்லைன் கோர்ஸ் தான் வெட்ரி. அண்ட் வெட்ரி பேட்ச் வந்து 19,499 என்டையர் வருஷம் இஸ் கவர்ட் பசங்களா. ஸோ இதுலேயும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ், லைவ் செஷன்ஸ் எல்லாமே வந்து காத்துட்ருக்கு. ஸோ இதையும் நீங்கள் வந்து சீட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மே 25 இந்த கிளாஸஸ் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. அண்ட் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நம்ம மாரா பேட்ச் நடக்க போகுது, which is the offline batch for the repeaters. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்லைனை விட ஒரு பெட்டரான இது. பட் அஃப்கோர்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துக்குமே அதோடைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதுனாலும் வந்து டெஃபினட்டாக யூ கேன் மேக் யூ டிசிஷன் அண்ட் ஸ்டார்ட் யோர் ப்ரிப்பரேஷன் பசங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் எல்லாமே it will follow a பக்காவான ஒரு ஃபார்மேட். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் in improving your score and your knowledge. அண்ட் ப்ளஸ் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கும் இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் வந்து இன்னும் பெட்டராக உங்களோட ப்ராக்ரெஸை புரிஞ்சுக்கலாம் அண்ட் அவங்களோட சப்போர்ட்டையும் எஃபெக்டிவாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஜேஇ அண்ட் நீட் ரிசல்ட்ஸ் வருஷம் எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம ஜைலம்லேருந்து உங்களுடைய ஸ்கோரை இன்னும் பூஸ்ட் பண்ணி நீங்களும் அந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் ஜாயின் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி we have all these courses that are lined up for you பசங்களா. மறக்காம நம்ம கோயம்புத்தூர், திருச்சியில் திருநெல்வேலி சென்டரை போய் விசிட் பண்ணுங்க. இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணிட்டு சீக்கிரமா அட்மிஷனை வாங்கிக்கோங்க பசங்களா. ஐ எம் வெயிட்டிங் டு see you all in class. Okay, all the very best, take care.